உடம்புல எனர்ஜியே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் மட்டன் சூப்பு செஞ்சு கொடுங்க, உடனே நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க. இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வெங்காயம், 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதில் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் கழுவி வச்ச மட்டன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் பிரிய கிண்டி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் ஒரு 5-6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் சூப் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிரும். கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து குடிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சூப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.